பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கான தேவ வார்த்தை ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்கள். ரோமர் 8:28 பாருங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானங்களின்படியே அளிக்கப்பட்டவர்களும் தேவனிடத்திலே அன்பு கூறுகின்றவர்களுக்கும் சகலும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கின்றோம். தேவ ஜனமே, தேவன் மேலே அன்பு கூறுகிறவர்களுக்கும் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எல்லாமே நன்மைக்கு தான். ஆனால் நம்ம பார்க்குற யோபு தேவன் மேலே அன்பு கூர்ந்தார். ஆனால் யோபுக்கு எல்லாம் என்ன நடந்தது? கெட்டதே நடந்தது. ஆனாலும் யோபு என்ன பண்ணல? சோர்ந்து போகலை. தேவன் இப்படி எனக்கு செய்துட்டாருன்னு சொல்லி அவர் என்ன பண்ணல? தேவனை தூஷிக்கவில்லை பார்க்குறோம். அதே போல் யோசேப்பு பாருங்கள், தேவன் மேலே அன்பு வைத்திருக்கிற அந்த யோசேப்புக்கு தீங்கு நடந்தது, அது நன்மையாக மாறினது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் தேவ ஜனமான உங்களுக்கு எந்த ஒரு தீங்கு நடந்தாலும் அது நன்மைக்காக தேவன் செய்வார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார். அது மாத்திரமில்லை, அதே 8வது அதிகாரம் 36வது வசனத்தை கூட பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபதிரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகளே எல்லாவற்றிலும் நம்மிலே அன்பு கூறுகின்றவனே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது கீழே கூட நம்ம பார்க்க 38 கூட, மரணமானாலும் ஜீவமானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரக்காரியங்களானாலும் உயிர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறவன் யார்? நமக்கு எவ்வளோ கஷ்டங்களை வந்தாலும், வேதனை வந்தாலும், வியாதி வந்தாலும், துன்பங்களை வந்தாலும், பிசாசானவன் யார் மூலமாக என்ன பேசினாலும் கிரியைகளை செய்தாலும், ஆனாலும் தேவன் மேலே இருக்கிற அன்பு நம்மளை விட்டு விடுகாது. அதுதான் தேவன் சொல்கிறாரு. பார்த்தீங்களா? நான் என் மேலே அன்பு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நடக்கிற சகல நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அப்போ நான் தேவன் மேலே நான் அன்பு கூர்ந்திருக்கிறேன். நான் காலையில் மாலையில் செபிக்கிறேன். ஆனாலும் இப்படி நடக்கிறது, என் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஆனால் எல்லாதுமும் நல்லதுக்கு தான். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தேவனுக்கிட்ட கேட்க வேண்டியது கேள்வி என்னென்னா, தேவனே அந்த தீங்கு எல்லாம் ஆண்டவரே நன்மையாக மாற்றுங்க, அதை தாங்குகிற பலத்தை மட்டும் எனக்கு நீர் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் தீங்குகளெல்லாம் நன்மையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் மேலே அன்பு செலுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களால் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களில் கர்த்தர் எந்த தீங்கு இருந்தாலும் நன்மைக்காக நீர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறேன். அதே போல் சுவாமி, இந்த வார்த்தைகளை கர்த்தாவே அப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தா விசுவாசிக்கணும், கேட்கணும், தேவனே பார்க்க விசுவாசிக்கணும், அதன்படி நடக்கணும். கர்த்தாவே அவங்க தீங்குகளெல்லாம் நன்மையாக மாற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.